ஒரு உருவத்தை நம்ம கச்சிதமாக வர வைக்கணும்னா அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலைப்பாடு பார்த்திங்கன்னா செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கார்பெண்டரும் சரி, ஒரு ஆச்சரி ஒர்க் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலாக பண்ணுவாங்க. அவங்களும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3D பிரிண்டிங் மூலமாக ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக பிரிண்ட் கொடுத்தோன்னா அழகான டிசைன் பண்ணி ஒரு 3D பிரிண்டிங் மூலமாக வருது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு டாயை ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங் வச்சுருந்தா நம்மளுக்கு என்ன மாரி டிசைன் என்ன மாரி டாய் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம், லேத் மிஷினெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பை வர வைக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரில்லிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணணும். இப்போ அது மூலமாக 3D பிரிண்டிங் மூலமாக அவங்களும் ஈஸியாக ரெடி பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்பிங் வேணும் அப்படின்றத ஈஸியாக ரெடி பண்ணி ஒரு டெமோ காட்டுறாங்க. ஈஸியாக வேலைய முடியுது. அடுத்த விஷயம், ஒரு மேனுஃபேக்சரிங் எல்லா மேனுஃபேக்சரிங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கோல்டு மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா அந்த இப்போலாம் வரதுலையுமே எல்லாமே பிரிண்டிங் தான். ஃபஸ்ட்லாம் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணுற ஒர்க்கு எல்லாமே வந்து இப்போ 3D பிரிண்டிங் மூலமாக ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்காக தான் இந்த 3D பிரிண்டிங். அந்த 3D பிரிண்டிங் வந்து ஃபோட்டோ டைப்பிங் மிஷின் சொல்லுவாங்க. அடுத்தது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு 2 விஷயமாக கூடுவாங்க இந்த 3D பிரிண்டிங். இந்த 3D பிரிண்டர்ஸில் நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸில் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு டெமோவாக நான் அந்த 10 3D பிரிண்டர்ஸை பற்றி சொல்கிறேன், பாருங்கள்.
நம்ம பார்த்த 3D பிரிண்டர்ஸில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஃபேமஸாக மூவ் ஆகிறது கிளாரிட்டி 3D பிரிண்டர் எண்டோவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமஸான இந்த மாடல்ஸ் தான் நம்ம அதிகமாக சேல்ஸும் பண்ணுறோம். மூவிங்கும் இது தான். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. கரெக்டான ஷேப்பிங் எல்லாமே பண்ணுறதுக்கான செலவும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. அதனால தான் இந்த 3D பிரிண்டரை உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ சாவிபெட்டிக் சேனலில் போட்டிருக்கோம். இது மூலமாக நீங்கள் வர டவுட்ஸுங்களை கிளியர் பண்ணுறதுக்காகவே நாங்கள் சாவிபெட்டிக் சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். பிரிண்டரு, லேப்டாப்பு, டெஸ்க்டாப், சிசிடிவி இதை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். எல்லா மாடல்ஸுமே சர்வீஸ் சப்போர்ட்டிங் எல்லாமே இருக்குது. சேல்ஸ் சப்போர்ட்டிங்கும் இருக்குது, யூஸ்டும் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாகவும் பண்ணித்தரோம்.